நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் டி ஆர் ராஜா குளத்தொழுது பேச ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 772வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சுவாமியோட ஆக்ஞையால் தான் நான் பேசுகிறேன். நான் நாட் ஆன் மை ஓன். சடன்லி ஆஃப்டர் ஃபினிஷிங் 771 வீடியோ ஐ வாண்ட் டு க்ளோஸ் சப்ஜெக்டை. இல்லை உட்காருன்றார் சுவாமி. என்ன காக்கபூஜைன்ற பற்றி பேசி அப்படின்றார். சரி, என்ன திடீர்னு இந்த காக்கபூஜைன்ற பற்றி பேசுகிறாருன்னா, இதெல்லாம் ரிஷி வாக்கியங்கள். அது உடனடியாக பேசிடணும். இப்போட ராகப்பிரியா டெல்லியிலே ஃபோன் பண்ணாப்பா, கட் பண்ணுறியம்மா, இப்போ நான் பேசி ஆகணும். சரி மாமா, நாளைக்கு பேசுகிறான்னு கட் பண்ணிட்டாவோ. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி மகரிஷிகள் கட்டளை எடுக்கும்போது நம்ம கட்டாயம் பேசி ஆகணும். காக்கபூஜைன்றது எனக்கு எப்படின்னா, 1992 வருஷம் நான் 85லேருந்தே அரியத்துறைக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் 92 ஜவஹர்லாலில் வரும்போது ரமணி குருஜி அறிமுகம், தமிழ் வருஷப்பருப்பு, ஏப்ரல் 14 அனுவோ. அன்றைக்கி நாங்கள் போயிருக்கோம், ஒரு வேனில் போயிருக்கோம், 20 பேர் போயிட்டு இருக்கும்போது பெரிய படம் மாட்டிருக்கு. அந்த படம் தான் இந்த படம். அருட்சக்தி கூடத்தில் இந்த படம் தான் மாட்டிருந்து. இதில் 4 கை தான் காமிச்சிருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள், நம்புங்க. அது இவா பேர் பகுலா தேவின்னு சொல்கிறா. பகுலா தேவின்னு இருக்கு. பா நார்த் இந்தியாவில் சொல்லும்போது பாவா சொல்லிடுவா, சவுத் இந்தியாவில் சொல்லும்போது வாவா சொல்லு, வி வரும். ஸோ காக்கபூஜை பகுலாதேவி சமேத ஸ்ரீ காக்கபூஜை நமக்கு ரிஷி நமக. பரமேஸ்வர ஸ்வரூபம், அவள் பார்வதி ஸ்வரூபம். இந்த காக்கபூஜை யார், எப்படி தோன்றினார் என்பது, நான் கிட்டத்தட்ட 3 தடவை உஜ்ஜைன் போயிருக்கேன். ட்ராஃபிக்கில் பணிபுரியும் போது ஃப்ளைட்டில் போவேன் இண்டூருக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தா 2 சைடில் ஜோதிர்லிங்கம் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு 60-70 கிலோமீட்டர் போனால் ஓங்காரேஸ்வரம் வந்துடும். இந்த பக்கத்தில் ஒரு 70 கிலோமீட்டர் அங்கே தேவாசுரம் கம்பெனிக்கு போவேன். ஸோ எர்லி மார்னிங் ஒரு 5 o'clock கிளம்பி உஜ்ஜைன் போயிட்டு அது என் சொந்த செலவில் போய்ட்டு வந்துடும் சுவாமி கோவில்லாம் பார்க்குறதுக்கு. வரும்போது தான் தேவாசுரம். ஸோ அங்கே 9-10 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் கம்பெனிக்கு விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி 3 தடவை நான் போயிருக்கேன் உஜ்ஜைனில் போகும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி லெட்டர்ஸ் படிச்சிருவேன், எழுதிடுவேன், பேச தெரியாது. அங்கே கருப்பு நிற காக்கை போட்டு தான் போட்டிருப்பா. காக்க பூஜைன்ற நிறைய படங்கள் உஜ்ஜைன் கோவில் முழுக்க இருக்கும். அந்த இதில் கீழே நிற்கும் போதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எனக்கு அப்பயும் அவரை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. எனக்கு ரமணி குருஜி கிட்ட அறிமுக ஆன வருஷம் 1992 வருஷம். அதாவது இன்னைக்கு கூட யாரை கேட்டிருந்தா அவருடைய அட்ரஸ் எல்லாம். அதாவது நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், ரமணி குருஜியை பார்க்கணும் ஆசைப்படுறவா அவரோட நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அவர் பெரிய என்ன சொல்கிறேன், காக்கபூஜைன்றவுடைய சிஷ்யராக கலிகாலத்தில் காக்கபூஜைன்றவுடைய சிஷ்யர். நிறைய பேர் இடத்துல சில பேர் ஃப்ராடலண்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறார். மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவர் காசே தொட மாட்டார். சரி, நிறைய சொல்லுவார், நந்தி கல்யாணம் பண்ணுற நீங்கள் பண்ணுங்கோ, அரிசி மூட்டை வாங்கி போடுவோன்னு. அது வாங்கி போடலாம். நிறைய தீர்க்கதரிசி பார்த்த உடனே சொல்லுவார். அவ்வளோப்பட்ட மகானவர். அவர் 1962 வருஷம் ஹிமாலயாஸ் போயிருக்கும்போது காக்கபூஜைன்ற மகரிஷி அவர் எய்த்தா மாதிரி நேர்ந்தார். ஹிமாலயாஸில் நின்று ஒரு பண்டில் ஆஃப் ஓலைச்சுவடி கையில் கொடுத்துட்டாரு. நீ தென்னாட்டில் போய் இது 1 பைசா யார்கிட்ட பைசா வாங்காமல் நீ எல்லாருக்கும் இதன் மூலமாக இந்த நாடியை படித்து யாருக்கு படிக்கணும் உத்தரவு வருதோ அது மாதிரி பண்ணிருக்காரு. இப்போ ரமணி குருஜி இந்த தர்பவி அந்த அருட்சக்தி கூடத்துக்கு போகிறேன். அங்கே அவர் உட்காந்துட்டு ஆசிரமம், அந்த ஆசிரமம் ருத்ராட்ச கூட இருக்கும் பெருசாக. கீழே உட்காந்துட்டு பாருவர். நல்ல 90 வயசு கிட்டத்தட்ட அவருக்கு. நல்ல உயரமான சரீரம், நல்ல மூக்கு ஷார்ப்பாக இருக்கும், மூக்குப்பிடி போடுவார். அவர் பின்னாடி அந்த இதில் வெண்டரை காக்கை, வெள்ளைக்காக்கா பார்த்தாலும் கேட்டால் வெள்ளைக்காக்கா பார்க்கலாங்க. காக்கபூஜைன்ற வெண்டரை காக்கை. இது என்னது புறாவை எனக்கு முதல்ல தெரியல. அப்புறமா ஆற்றுல புராணத்தெல்லாம் படிக்கும்போது பார்த்தா காக்கபூஜைன்ற கதையில் வருது. காக்கபூஜைன்ற அவருக்கு தென்பொன் பிறப்பியில் சமாதியாக வச்சுட்டா. மகாபாவிகள் யார் அப்படிலாம் செய்யவே கூடாது. அவளுக்கெல்லாம் முடிவே கிடையாது. அவளுக்கு ஜீவ சமாதின்னு வைக்கிறது அயோக்கியத்தனம். அது மாதிரி பண்ணவே கூடாது.
கோவிலை கட்டலாம். காக்கபூஜன்ற சந்நிதியும் சொல்ல தவிர சமாதியெல்லாம் சொன்னால் பாவம் நமக்கு. காக்கபூஜன் இருக்கு. காக்கபூஜை வெண்ணிற காக்கையாக ராமாயணத்தில் காக்கபூஜன்ற சொல்கிற நான் வந்து 3 பிரளயம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு சதுரயோகம் முடியும் போது பிரளயம் வருது. ஒரு பிரம்மாவோட ஆயுள், ஏன்னா பின்னாடி ரோமேச மகரிஷி அவரோட பிள்ளை புத்திரனாக வராரு. காக்கபூஜனுடைய புத்திரன் ரோமேச மகரிஷியாக வராரு. அவருக்கு வந்து 7.5 கோடி பிரம்மா இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார், ரோம மகரிஷி. அப்பா அப்படி சும்மாவா? அப்பா சாதாரண மனுஷர் இல்லை, பிரம்மாவோட புத்திரர் அவர். ஏன்னா பிரம்மாவோட பேரன் வந்து சொல்கிறது யார்? ரோமேச மகரிஷியை. புத்திரன் வந்து யார்? காக்கபூஜன். ஏன்னா சரஸ்வதி மடியிலே வளர்ந்தவர் அவர். சரஸ்வதி மடியில் உட்காந்துட்டுருக்க, அது மாதிரிலாம் நடக்கிறது. சம்பூக மகரிஷி ஒருத்தர் இருக்கார். அம்பாளே வந்து ஆதிபராசக்தியானவளே சொல்கிறார். சம்பூக மகரிஷிக்கு வந்து பகுலாதேவின்னு ஒரு பொண்ணு பிறக்க போகிறா, அம்பாள் ஆதிபராசக்தி அருள்னால அப்படின்னு சொல்லி இங்கே காக்கபூஜன்ட்ட சொல்கிறார் சரஸ்வதி தேவி கிட்ட. அம்மா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணான்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பண்ணி வைங்கன்றார். ஏன்னா வந்து அவ்வளோ ஞானி அவ்வளோ. காக்கபூஜன்ட்ட மகரிஷி சொல்லும்போது 4 கரங்கள் சொல்கிறேன். சில பேர் 16 கணங்களான படங்கள் போட்டிருக்கா. நான் அதுக்கு வந்து நம்ம மறுப்பெல்லாம் சொல்லலை நான். அதை இந்த சித்தப்ப இடங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை எழுதுகிறேன். ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ, ஹவு டு பிலீவ் இட்னு சொல்லலை. ஒரு ஏத்தம் கொடுக்குறான்னு ஒரு இது வேணாமா? 16 கரங்களோடு இருக்கா மாதிரி காமிச்சிருக்கா. இவளுக்கு வகுலாதேவிக்கணும். ஆனால் நற்பவியில் போனால் அதுதான் நியாயமாக 4 கரங்கள் தான் போட்டிருப்பான். அதுக்கு காக்கபூஜன் இருக்குது. இந்த படத்தை பாருங்க, எத்தனை கரங்கள் இருக்குது அவருக்கு? பரமேஸ்வர ஸ்வரூபத்தில் 4 கரங்கள் தான். மகுலாதேவி 2 கரங்களோட தான் இருக்கா. இது இன்னொரு படம் காமிக்கிற பாருங்க. இது எங்காத்துல இருக்க படம். இந்த படம் காக்கபூஜன்ற மகரிஷி அவ்வளோ மகோன்மதமான மனிதர். ராமாயணத்தில் என்ன சொல்கிற, ராமருடைய பால்கன், ராமரை சின்ன குழந்தையா தகுந்து வந்துட்டுருக்கார், விளையாடிட்டு இருக்கு குழந்தை. அந்த நேரத்தில் வெள்ளை காக்கா வந்து காக்கபூஜன்றார். அங்கே போனால் பால்கன் இறகெல்லாம் பிடிச்சி இழுக்கிறார் ராமர். ராமாயணத்தை நான் 3 தடவை பார்த்தேன்றார் அது காக்கபூஜன்றார். ஒவ்வொரு தடவையும் பிரளயம் வரும்போது அவர் வெண்ணிற காக்கையாக மாறி அந்த மகாமேரு மலையில் உள்ள அந்த ஆலமரத்தின் உச்சியில் போய் கொண்டுருவார் காக்கபூஜன் மகரிஷி. அப்புறம் எல்லாம் வெள்ளமெல்லாம் வெடிஞ்சு கடைசியாக தான் பூமிக்கு வருவார் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட மகோன்மதமான மனிதர். அவளுக்கெல்லாம் சமாதியெல்லாம் இவாளெல்லாம் இந்த யூடியூப்பில் போடுற இந்த சித்த புருஷாவை பற்றி பேசுகிறவாள்லாம் அபத்தமாக பண்ணுறா. இவாளுக்கெல்லாம் எந்த அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறாலும் தெரியல எனக்கு. நூல்களில் பிரமாணங்கள் இருக்கணும், புராணங்கள் சொல்லணும். அதை இஷ்டம் போலெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ ரோமேச மகரிஷிக்கு இங்கே மயிலாண்டவர் கோவில் திருவத்தியூரில் கட்டிச்சிருக்கான அந்த தான் இருக்குது. அவரோட சமாதின்றான் ஒரு சமயக்கட்டிலேருந்து ஆக்சுவலாக அது இருக்கிற இது. இப்போ அதெல்லாம் இடிச்சு கிடிச்சு நிறைய சித்திரங்களை வச்சு இப்போ தேர் மேக்கிங் மணி, அது மணி மேக்கிங் சென்டர் ஆகிடுது கடைசியில். அதாவது முன்னாடி இருந்தவா வந்து ரோமா மகரிஷிக்கு ஒரு ஒரு ஏற்றம் கொடுக்கலாம், தபஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் புராணங்கள் என்ன சொல்கிறது, ரோமேச மகரிஷி அப்படியே படம்பக்கநாதரோட போய் இணைஞ்சிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கே திருவத்தியூர் புராணத்தில் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தெரியாமல் என்னோ ஒவ்வொருத்தரும் இந்த யூடியூப்பரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. அவன் ஹிஸ்ட்ரியே மாற்றிடுவான் போல இருக்குது சில இடத்துலலாம். இந்த காக்கபூஜன்ற மகரிஷிக்கு வருவான். அப்பேற்பட்ட காக்கபூஜன்ற மகரிஷியோட நாடி தான் ரமணி பூஜைகிட்ட இருக்குது, வேறு யாற்றெல்லாம் இல்லை. அது இந்த நாடி படிக்கிற காக்கபூஜன்ற நாடி படிக்கிறேன்னு இவாளே இஷ்டம் போல் என்னென்னவோ பாம் லீப்ஸ் எழுதி படிக்கிறான். அதெல்லாம் அயோக்கியதனம். அது மாதிரிலாம் கிடையாது. இந்த இவருக்கு வந்து ரமணி குருஜிக்கு காக்கபூஜன்றே நேரி தோன்றி 1962 கொடுத்துட்டார் இந்த ஓலைகளை. அவர் என்ன சொல்கிறார், டோன்ட் அக்செப்ட் மணி ஃப்ரம் எனிபடி, யூ ஷுட் டூ அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ன்ற. அதே மாதிரி தான் இன்னி வரைக்கும் நான் 92 போயிருக்கும்போது ஒரு 100 ரூபா எடுத்து பேக்கெட்டில் புட்டிட்டு பேக்கெட்னார். நோ உண்டியல் பிஸ்னஸ் ஹியர் அப்படின்ட்டார். அவர் கொடுத்தார் எங்களுக்கெல்லாம். இந்த இது தமிழ் வருஷம் இருப்பதுனால ஒரு பெரிய வெள்ளி பவுலில் நிறைய காயின் வச்சுருந்தார். எல்லாருக்கும் 20-25 வீட்டில் போய் கேஷ் பாக்ஸில் வைங்க, கடைசி வரைக்கும் செல்வம் குறையாமல் இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் நான்.
இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மகரிஷிகள் அவள் மகான், இவள் ரமணி குருஜிலாம் பெரிய மகான். ஸோ அவள் வந்து மகரிஷியை ஃபாலோ பண்ணுறவா, அவளால் தப்பு செய்ய மாட்டாள். நல்லா புரிஞ்சுங்க. மிச்ச இடத்துல நாடி படிக்க கேட்டு படிக்கிறான்னு நிறைய இடத்துல ஃப்ராடாக இருக்குது மெட்ராஸில். எனக்கு கூட இது மாதிரி தெலுங்கே மணி ஒருத்தர் படித்தார். படிக்கணும்னா சொல்லிட்டு எனக்கு தாயத்தை பண்ணி இது பண்ணித்தரேன் சொல்லிட்டு 3000 வாங்கிட்டார். எனிவே அது வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 3 மாதம் ஜபிச்சு தரவே இல்லை, அவ்வளோதான். அது எள்ளு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, டோன்ட் கெட் காட் பை தீஸ் பீப்புள். நம்ம வந்து நம்ம உஷாராக இருக்கணும் எதுவுமே. சரி, நம்ம நல்ல இந்த ஜீவனாடி இதெல்லாம் படிக்கிறவா வந்து சில பேர் தான் இருக்கா. பட் நிறைய இடத்துல வந்து இந்த ஃப்ராடுலன்ட் ப்ராக்டிஸ் தான் நடக்கிறது. வி ஷுட் பி வெரி வெரி ரொம்ப உஷாராக இருக்கணும். சரி, இதெல்லாம் இவாளெலாம் பணமே வாங்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, காக்கபூஜைன்ற நாடு எங்கே இருக்கிறான்னா, இந்த நர்பவி அருள் சக்தி கூடம், அலைமேலுபுரம், சேலையூரம், பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் எழுத்தா மாதிரி போய் செகண்ட் ரைட்டில் திரும்பினா நேராக ஒரு எல்பிண்டாட்டம் வரும். கடைசியில் முடிகிறது. அது அவரோட நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இன்னும் கூகுளில் சர்ச் பண்ணலாம். நர்பவி ஸ்ரீ ரமணி குருஜின்னு போட்டாலும் வந்துடும். வெறும் ரமணி குருஜி போட்டாலே அவர் படம் போட்டே வந்துடும். அவள் ஊரில் இருக்காரன் தெரிஞ்சுன்னு போங்க. சரி, அவர் தான் காக்கபூஜைன்ற நாடி மெட்ராஸில் வாசிக்கிற வேறு யார்ட்டும் கிடையாது. இதெல்லாம் இதுவும் சொல்லி வரேன். அவள் வந்து அவள் நாடியில் சூரிய யஷனின்னு இருக்குது. அது பிரகாரம் தான் வசிப்பார் அவர். அந்த 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 இது பவர் அங்கே இருக்குது. அதனால் அவள் வீட்டு காம்பவுண்ட் உள்ள சூரியனுக்கு தனியாக ஒரு கோவிலே இருக்கும். அது இங்கே நினைவுக்கு ஒரு நம்புற காக்கபூஜைன்ற மகரிஷியை பற்றி சொல்லியிருக்கேன். அவர் பிரம்மாவுடைய புத்திரன், சரஸ்வதி மடியிலே தவிழ்ந்து வளர்ந்தவர். அவர் வந்து இந்த சம்பூக மகரிஷியோட பொண்ணை பகுலாதேவியை கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து ரிஷி பத்தினியாக இருக்கா. எங்கக்கா மகாமீர் மலையில் இருக்கா. தென் போகிற பேரில் வந்து சமாதியெல்லாம் ஆலை. டோன்ட் பிலீவ் ஆல் தோஸ் திங்ஸு. ஸோ அவளுக்கு வந்து அங்கே தான் வாசம். பல கோடி விஷயங்கள் இருக்கா அவள். ஸோ அதை சொல்லி காக்கபூஜைன்ற மகிழ்ச்சியெல்லாம் நினச்சாலே நமக்கு வந்து இன்றைக்கி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால உடனடியாக பேசிட்டேன் நான். ஸோ இதை சொல்லி அவளுடைய அவளுடைய காருண்யம், அவளை நினச்சின்றாலே நமக்கு வந்து இது பண்ணுறா. அந்த பேருக்கு வந்து காக்கபூஜைன்றதுக்கு வந்து 16 பேர்கள் சொல்லியிருக்கு. காக்கபுஜண்டர், நாகபுஜண்டர், யோகபுஜண்டர், புஜங்கன், புஜண்டி, காக்கையன், நாகேந்திர முனி, மனுவாக்கியன், காலமித்திரன், சஞ்சீவி முனி, அஞ்சனாமூர்த்தி, கற்பக விருஷம், நர்பவி, பிரம்மகுரு, ஆதிசித்தர், திரிகால ஜெயர். இவருடைய மந்திரம் என்ன சொல்லுன்னா, ஓம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீ பகுலாதேவி சமேத காக்கபுஜண்ட மகர்ஷிப்யோம் நமக வசிய ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி தர்ப்பயாமி. இப்போ ஞான மூலமந்திரம் என்னென்னா, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் காக்கபுஜாண்டம் வாஸ்மகே. இது ஹயக்ரீவத்திலையும் சொல்லுவா அந்த மாதிரி மந்திரத்தை. ஸோ காக்கபூஜைக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து காக்கபூஜைன்ற வணங்குங்க. வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று வணங்குங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.